எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம். எங்களை வெளியேற்றி விட்டார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். அவரை அலாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலை. நாட்டு மக்களுடைய உயிர் போய்க் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி என்ற முறையில் இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும். மக்களுடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலட்சியம். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது. எல்லா மக்களும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்திலே போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார். ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அருந்தி இறக்கின்றார்? திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர். அதுவும் குறிப்பா கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில இந்த கள்ளச்சாராய விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது. இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அங்கதான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது. உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்?